ரொம்ப தேங்க்ஸ் மகா சிஸ்டர். வெண்ணிலா ஜீவா கூட ரொம்ப நாள் தங்க மாட்டாங்கன்னு நீங்க கொடுத்த ஐடியாவால தான் பிரச்சனை சுமூகமா முடிஞ்சது. பரவாயில்ல, ஊருக்கு திரும்பி போகும்போதாவது நம்ம ஒத்துமையா சந்தோஷமா போகணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். தேங்க்ஸ் மகா. சரி வாங்க போலாம். அதான் சரியாச்சு. அப்போ இந்த ட்ரிப்போட முடிவு இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை பார்ட்னர். பிளான் பண்ண மாதிரி இல்லாம இப்படி பாதியிலே போறது ட்ரிப்புக்கு வந்து சந்தோஷமே இல்லை. ஏதோ அரைகுறையா இருக்கு பார்ட்னர். நான் பண்றது இந்த ட்ரிப் அரைகுறையா முடிச்சதுனாலதான் நம்ம உயிரோட ஊருக்கு போக போறோம். ஐயோ போதியா போதும். வாங்க வாங்க, இப்பவே நம்ம கார்ல ஏறிடலாம். வாங்க. என்னாச்சு? இரு, இவ கெட்டப்ப பாத்தீங்களா? இதெல்லாம் இவ்வளவு காப்பாத்திருவோம்னு இவளுக்கு நம்பிக்கை. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா விடுங்க, ஏன் நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவகிட்ட இன்னொரு தடவை அடி வாங்கிட்டு அம்மா தாயே என் கால்ல வந்து விழ போறீங்க, அப்ப தெரியும். சொல்ற இன்னாடி ஒரு கட்டின புருஷனுக்கு இப்படி சாபம் கொடுக்குறிய? சரியா? சரி சரி வாங்க போலாம். வாங்க வாங்க. என்ன இன்னும் கிளம்பலையா? கிளம்பணும். இப்ப கிளம்புற வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க தான் பாவம், ஏன்னா கடைசி வரைக்கும் நீங்க தான் கூடவே போக போறீங்க. சொல்லாதீங்க. மதி, மகனே, நாங்க இப்போ கிளம்புறோம். உங்க கூட இங்க சேர்ந்து இருந்தது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனா சந்தோஷமான மனநிலைமையில இருந்து இங்க இருந்து கிளம்ப முடியாம போயிடுச்சுன்னு தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. உண்மைதான், என்னமோ ஒரு நெகட்டிவ் ஃபீல் ஆகிட்டே இருக்கு. அதான் நானும் ஊருக்கு போறேன்னு சொன்னேன். எல்லாம் சரியாயிடும் மதி. மகா, நம்ம வேற ஒரு நல்ல சிச்சுவேஷன்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். கண்டிப்பா மீட் பண்ணலாம். செல்வம், நாங்க கிளம்புறோம். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. செல்வம், என்னால உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்திருந்தா ஐம் சாரி. சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நமக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது கிளம்ப வேண்டியதா போச்சு. ஆமா, எனக்கும் அந்த ஃபீல் இருக்கு. ஆனா மதியோட பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். அவங்கள பத்திரமா பாத்துக்கோங்க. ஷூர், தேங்க்ஸ். சரி, Okay. நாங்க கிளம்புறோம். சரி, மகா, போயிட்டு வாங்க. நான் வரேன். வந்து சரிக்கா. இருங்க. போயிட்டு வாங்க. ஓகே, பை. சரி மகா, நம்மளும் கிளம்பலாம். போலாம் ஜீவா. என் தம்பி காதல யாரோ கத்துறாங்க, மூக்குல ரத்தம் வருது, கைய அசைக்க முடியாம கீழே விழறான். எனக்கு உயிரே இல்ல. நீ என்னடானா அசால்ட்டா கோவிலுக்குள்ள போலான்னு சொல்ற? என்ன பேசுறீங்க அண்ணி? அவருக்கு நிஜமாவே ஏதாவது பிரச்சனையா இருந்தா நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவரை கூட்டிட்டு போயிருப்பேன். ஆனா அதெல்லாம் மதியோட வேலை அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியாது. அவளை ஏதோ ஒரு சக்தியை கட்டுப்படுத்திருக்கு, அது பண்ற வேலை. அதுல இருந்து காப்பாத்தணும்னா நம்ம கோவிலுக்கு தான் போய் ஆகணும். அதனாலதான் அந்த நேரத்துல நான் அப்படி சொன்னேன். கரெக்ட் தான் மகா. இப்ப யோசிச்சு பார்த்தா நம்மள கோவிலுக்குள்ள போக விடாம தடுக்கதான் அது இவ்வளவு வேலை பார்த்திருக்கு. நம்மள பயமுறுத்திச்சு. கோயிலுக்கு போலான்னு எல்லாரும் சொன்னப்போ அந்த மதி எப்படி முறைச்சா பாத்தியா? அப்படியே பேய் மாதிரி இருந்தது. சரி, அவ நம்மள கோவிலுக்குள்ள போக விடாம தடுக்கறான்னு தெரியுதுல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு கோவிலுக்குள்ள போகணும்னு அடம் பிடிச்ச நீ? அதனாலதான் எங்களை ஓட விட்டா. அக்கா, இப்ப எதுக்கு தேவையில்லாத டாபிக்லாம் பேசுற? யாருக்குமே மைண்ட் செட் சரியில்லை. இப்ப பேசுற விஷயமா அது?
இவளுக்கு மகாவை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும் மாப்ள. நீங்க இவ பேச்செல்லாம் கண்டுக்காதீங்க. சீக்கிரமா இந்த ஊர் எல்லை தாண்டினா போதும்.